ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன்னா இந்த ஒரு பிஸ்னஸ்குள்ளே வருவேன்னு நான் நினச்சே பார்க்கல. நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை எப்படிலாம் கொண்டு போனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், எப்படிலாம் சேல் பண்ணலாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிளாஸஸே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் முடிஞ்சது உங்களாலேயுமே முடியும். கண்டிப்பாக ஓவன் இருந்தால் தான் நான் ப்ரௌனி பண்ண முடியும், இது இருந்தால் தான் நான் பண்ண முடியும், அது இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லாமல் எது இருந்தாலுமே இருக்கிறத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு உதாரணமாக நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண ஒருத்தவங்களே இருக்காங்க. இந்த ட்ரையல்லேருந்து ஆரம்பித்து இப்போ ப்ரௌனி ஸ்லாபாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பர்த்டேஸ்க்கெல்லாம் நார்மல் கேக்ஸை விட இப்போ ப்ரௌனிஸ் தான் பயங்கரமாக சேல் ஆகுது. மில்லட் ப்ரௌனிஸ் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிஸ் மட்டும் இல்லாமல் கப் கேக்ஸ், புட்டிங்ஸ், குக்கீஸ்லேயே பயங்கரமான நிறைய வெரைட்டிஸ், முட்டை மிட்டாய், ட்ரீம் கேக், இது எல்லாமே டீச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக்கிங் கிளாஸோட ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக நம்ம கிளாஸ் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். சேல்ஸ்லேருந்து, ப்ராஃபிட்லேருந்து, எப்படி பேக் பண்ணணுன்னு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். உண்மையாலுமே சொல்றேன், ஹானஸ்டா சொல்றேன், எனக்கு உங்க கிளாஸோட டீச்சிங்கா இருக்கட்டும், நீங்க சொல்லி கொடுத்த விதம் உண்மையாலுமே எனக்கு பக்காவா கிளியர் அண்ட் கட்டா புரிஞ்சுது. நான் இப்போ பிகினர் தான், ஸோ ஃபியரோட தான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் நம்மளுக்கு புரியுமோ எப்படின்றது. ஆனால் நீங்கள் நிறைய ஐடியாலஜி கொடுத்தீங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு உண்மையாலுமே இந்த கிட்ட 2 hours கிட்ட நீங்கள் கிளாஸ் டீச் பண்ணியிருக்கீங்க. யாருமே இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. உண்மையாலுமே ரியலி கிரேட். ஹேட்ஸ் ஆஃப் யூ சிஸ்டர். கண்டிப்பா இதே மாதிரி உங்களோட இதை எங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க. இன்னும் நிறைய நீங்களும் க்ரோத் ஆகணும். நீங்க டீச் பண்ண எல்லாமே எனக்கு டாப் டு பாட்டம் வர கிளியரா புரிஞ்சது. இன்கிரீடியன்ஸ்ல இருந்து, மெட்டீரியல்ஸ்ல இருந்து, என்னென்ன கம்பெனிஸ் வாங்கணும், எந்தெந்த பிராண்ட்ல இருந்து, எங்க ஷாப்போட டீட்டெயில்ஸ் உட்பட்டு எவ்வளோலாம் பிஸ்னஸோட கால்குலேஷன், ப்ரௌனிஸோட கால்குலேஷன் எல்லாமே பக்காவா நீங்க டீச் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிளாஸ் சிஸ்டர். இதுக்கு மேலேயும் கண்டிப்பா நீங்களும் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா இது பண்ணுங்க. நான் ஷுவரா நானும் அட்டன் பண்ணுவேன். உண்மையாலுமே எனக்கு ப்ரௌனி கிளாஸ் பெஸ்ட், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் ஹோல் ஹார்ட்டடா நான் சொல்றேன். சீரியஸ்லி உண்மையாலுமே எனக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் பக்காவா இருந்தது. தேங்க்யூ ஃபார் யுவர் கிளாஸ் சிஸ்டர். தேங்க்யூ அனு சிஸ்டர். இன்னும் நிறைய நீங்க டீச் பண்ணணும். இன்னும் சீக்கிரமா நிறைய பேர் உங்க கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா லைவ் கிளாஸ்மே வைங்க. இன்னும் நிறைய என்னைய மாதிரி இருக்கிற பிகினர்ஸ் கண்டிப்பா உங்களால பெனிஃபிட் ஆவாங்க. இன்கிரீடியன்ஸா இருக்கட்டும், இல்ல மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், ப்ரௌனிக்கு தேவையானதுல இருந்து டாப் டு பாட்டம் வர அதோட கேட்டகரிஸ், அதோட ப்ரைஸ் கால்குலேஷன், ப்ராஃபிட் கால்குலேஷன் எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் கிளாஸ் அண்ட் வேல்யூபிள் டைம். ஹலோ சிஸ்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறத நிறையா பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டோம். 2-3 பேர் சொல்லும்போது அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டோம். நீங்கள் சொன்னது டீட்டெயிலாக சொன்னீங்க. எல்லாமே என்னென்ன ப்ராடக்ட், என்னென்ன யூஸ் பண்ணணும், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங், அந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா சைஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தீங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுக்கான ஐடியாஸும் கொடுத்துருந்தீங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை தாண்டி வேறு ஏதாச்சும் நீங்கள் எகைன் கிளாஸ் வேறு ப்ராடக்ட் ஏதாச்சும் நீங்கள் வச்சிங்கன்னாக்கும் கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணுவேன். தேங்க்யூ சிஸ். ஹாய் சிஸ்டர். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி டவுட் கேட்குற அளவுக்கு கூட இல்லை, எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, அதை நம்ம எந்த ஷாப்பில் வாங்கணும், ப்ளஸ் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவை, அதை நம்ம எவ்வளோ எடுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்க. ப்ளஸ் நம்ம ப்ரௌனி பண்ணிட்டோம்னா நம்ம அதை எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு ப்ரௌனி சேல் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்குறது, டாப்பிங்ஸு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எல்லா விஷயமும் டீட்டெயிலாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளாஸு. எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் மிஸ்ஸஸ். உங்களோட ப்ரௌனி கிளாஸ் எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது மிஸ்ஸஸ். நீங்கள் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது மிஸ்ஸஸ். நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்.
ஹாய் அனு சிஸ்டர், இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. நல்லா பொறுமையாவும் நல்லா புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இல்லை, பக்கத்துல உட்காந்து கத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சிஸ்டர், இன்னைக்கு நான் உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப நாளாக இருந்த டவுட்ஸ் எல்லாமே இதில் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. நான் என்னெல்லாம் உங்ககிட்ட டவுட்ஸ் கேட்கணும்னு இருந்தனோ அது எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த கிளாஸஸ். ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு பேக்கிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். ஆனால் ரொம்ப கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எது எது எங்கெங்கே வாங்கணும், என்னென்ன பேக்கிங்க்கு என்னென்ன மாதிரியான சீட்லாம் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே எதுவுமே ஹைட் பண்ணாமல் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே எடுத்ததுமே நம்மளுக்கு வந்து எல்லாமே சொல்லிட மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து என்னென்ன யூஸ் பண்ணணும், அந்த டாப்பிங்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப கிளியராக இருந்தது. அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் ஏதாச்சும் டவுட் இருக்கா அவங்களுக்கு, அந்த மாதிரி கேட்டு கேட்டு எல்லாமே ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ அனு. இனி ப்ராக்டிக்கல் நான் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். லேட்டாக ரீல்ஸ் சாரி மேம், கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னா. ஓகேவா? சூப்பராக கைட் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, நம்பிக்கை கொடுக்குறீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் சேனல்லே இது பண்ணணும்னு சொல்கிறீங்க. நீங்களும் வளரணும், எல்லாரும் வளரணும்னு சொல்லி அந்த ஒரு ஏமோடு இருக்கீங்க பார்த்தீங்களா? ரொம்ப நல்ல மனசு. நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறது இல்லை. பட் யூஆர் ஸோ கிரேட். இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. ப்ரௌனியோட அந்த மெஷர்மெண்ட் அளவுகள் ஆகட்டும், ப்ரௌனிக்கு என்னென்ன பொருளை நம்ம வச்சுருக்கணும் போகணுன்றதெல்லாம் எல்லாம் கிளியராக சொல்லி கொடுத்தீங்க. ஏதாவது நம்ம இப்போ செய்யும் போது டவுட் எதுனா இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதில் வந்து கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு கிளாஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு கிளியராக வந்து சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியல. நீங்கள் அந்த அளவுக்கு கைட் பண்ணுறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஒன் டைம் சொல்லிட்டு அது அப்படியே கடந்து போகாமல் திரும்ப கண்டினியூவாக அதை நம்மளை வந்து ஒரு டைமும் கேட்குறீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டு அதை புரிய வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் இதுக்கே நீங்கள் போகிறீங்க. எனக்கு கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப அட்டன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பேசுகிற விதமாகட்டும், சொல்லிக் கொடுக்குறதாகட்டும் அவ்வளோ நல்லா தெளிவாக இருந்தது. ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், புரியுமோன்ற மாதிரிலாம் இல்லை. அதனால் எனக்கு இந்த கிளாஸில் நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே ஓகே எல்லாமே நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க சிஸ். தேங்க்யூ. ஹலோ சிஸ்டர், டுடே கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. நிறைய டவுட்ஸ்லாம் எனக்கு கிளியர் பண்ணீங்க. ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப அழகாகவும் டவுட்ஸ்லாம் திரும்ப திரும்ப கேட்கும் போதும் கூட பொறுமையாக மறுபடியும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒரு செஷன் முடியும் போதும் கூட இது என்ன டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்க. அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. திரும்ப சொல்லும் போது செகண்ட் டைம் சொல்லும் போது அந்த 1 hour போனதே தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. ஹலோ அக்கா, இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொல்லி கொடுத்தீங்க. எவ்வளோ வாட்டி கேட்டாலும் கரெக்டாக சொன்னீங்க. அப்புறம் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இன்ச்சஸில் எவ்வளோ பண்ணணும் எல்லாம் கரெக்டாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் நீங்கள் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்கணும், கரெக்டாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. ஹாய் சிஸ்டர், எனக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் நிறைய ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டேன். அவங்க வீடியோ அனுப்பிச்சுட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் கெஞ்சுற மாதிரி இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் பக்கத்தில் உட்காந்து சொல்லித்தர மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க எண்டு வரைக்கும் அதே போல் பொறுமையாக என்ன கேட்டாலும் முகம் சொல்லிக்காமல் நிறைய சொல்லி வந்தீங்க. ஸ்டார்டிங்கில் எப்படி சிரிச்சு ஓட்டுங்க அதே போல் லாஸ்ட் வரைக்கும் இருந்தீங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அட்டென்ட் பண்ணி அட்டென்ட் பண்ணி ஏமாந்துட்டு அப்படிதான் இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அப்படியும் இல்லை, உங்களை மாதிரி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே என்ன கேட்டோமோ அது வரைக்கும் என்ன தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வேர்டே இல்லை சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணேன். சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. நல்லா இருந்தது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பேசுனது எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லா டவுட்டுமே நல்லா கிளியர் ஆகிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்.